வணக்கம். ஸ்டாலின் கொளத்தூரில் தோற்றது இதனால்தான். சேகர்பாபு மீது பாயும் திமுக மேலிடம். பதவி பறிபோகிறதா? வெளிவந்த பரபரப்பு தகவல். திமுகவின் முக்கியமான தலைவர்களுள் ஒருவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் திகழ்ந்த சேகர்பாபு சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு கடும் அரசியல் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளார். திமுகவின் ஆட்சி காலத்தில் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் தலைநகர் சென்னையின் சக்தி வாய்ந்த குரலாகவும் வலம் வந்தவர் அவர். ஆனால் நடந்த முடிந்த தேர்தலில் சென்னையில் திமுகவின் கோட்டை என போற்றப்பட்ட பல தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றியதும், கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் சந்தித்த தோல்வியும் சேகர்பாபுவின் நிர்வாக திறமையின் மீது பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளன. சென்னை மண்டலத்தின் தேர்தல் முடிவுகளுக்கு சேகர்பாபுவே பிரதான காரணம் என திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்து செயல்பட்ட சேகர்பாபு அங்க கள நிலவரங்களை சரியாக கண்காணிக்க தவறிவிட்டார் என்பதே உட்கட்சி அதிருப்தியாளர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. முன்னதாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பரந்தாமன் போன்ற மூத்த தலைவர்கள் இவரை பகிரங்கமாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர். சமீபத்தில் சட்டசபை வளாகத்திற்கு வெளியே ஊடகங்களின் முன்பாக திமுக எம்.எல்.ஏ. துரை சந்திரசேகர் தெரிவித்த கருத்துக்கள் கட்சியில் சேகர்பாபு ஓரங்கட்டப்பட்டுவிடுவதாக உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தன. மேலும் கட்சியின் மறுசீரமைப்பிற்காக அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரை அறிக்கையில் தோல்விக்கு காரணமான 20 மாவட்ட செயலாளர்களை மாற்றவும், பல தொகுதிகளை கவனிக்கவும், நிர்வாகிகளின் அதிகாரத்தை குறைக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் சேகர்பாபுவின் பெயர் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.